ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக 14 லோகத்தின் அதிபதி பாரா. நிலவறைக்குள்ளே நந்தினியையும் பழுவேட்டரையரையும் கந்தன்மாறன் சந்தித்த நிகழ்ச்சி குறித்து நந்தினி கந்தன்மாறனுக்கு மீண்டும் நினைவூட்டினாள். நினைவுபடுத்தி பார்க்கச் சொன்னாள். அவன் விவரித்து கொண்டு வரும்பொழுதே அவள் தன்னுடைய ஊகங்களையும் சில உள்ளீடுகளையும் கந்தன்மாறனுக்கு தெரிவிக்கிறாள். அப்போது அவன் வினவுகிறான். சொல்லுங்கள் தேவி, எப்படி என்று சொல்லுங்கள் என்று அவன் வினவ, வந்தியத்தேவன் வெளியே காத்திருக்கவில்லை. பின்ன யார் காத்திருந்தார்கள்? வேறு யாரும் இல்லை. வந்தியத்தேவன் வெளியில் காத்திருக்கவில்லை என்றுதானே சொன்னேன். அவன் அந்த பொக்கிஷ நிலவறைக்குள்ளேயேதான் காத்திருக்கிறான். என்ன என்ன அது எப்படி சாத்தியமாக முடியும் தேவி? அவன் அன்று திடீரென்று மாயமாய் மறைந்து விட்டான். எப்படி மறைந்திருப்பான்? நீங்களே யோசித்துப் பாருங்கள். எப்படியோ அவன் பொக்கிஷ நிலவறைக்குள் புகுந்து அந்த இடத்து ரகசியங்களையெல்லாம் அறிந்து கொண்டான். பின்னர் உங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கிறான். கதவை திறந்ததும் தங்களை பின்னாலிருந்து குத்தி தள்ளிவிட்டு தானும் வெளியேறியிருக்கிறான். அப்புறம் ஒருவேளை அவன் மனசாட்சியே அவனை உறுத்தியிருக்கலாம். தங்களை அந்த ஊமையின் வீட்டில் கொண்டு போய் போட்டுவிட்டு போயிருக்கிறான். தேவி, தாங்கள் சொல்லுகிறபடிதான் நடந்திருக்க வேண்டும், சந்தேகமில்லை. இத்தனை நாளும் இது என் புத்திக்கும் எட்டவில்லையே, மற்றவர்களுக்கும் புலப்படவில்லை. இந்த சோழ நாட்டிலேயே மதிநுட்பம் அதிகம் உள்ளவர் யார் என்று கேட்டால் தாங்கள்தான் என்று நான் சொல்லுவேன். இந்த உலகத்தில் அறிவு படைத்தவர்கள் உண்டு, அழகு படைத்தவர் உண்டு. இரண்டும் சேர்ந்துள்ளவர்களை பிரம்ம சிருஷ்டியில் காண்பது அபூர்வம். தங்களிடம்தான் அழகு அறிவு இரண்டும் பொருந்தி இருக்க காண்கிறேன் என்று பரவசமாக கூறினான் கந்தன்மாறன். ஐயா, தாங்கள் இப்போது சொன்னது மனப்பூர்வமாக கூறின வார்த்தையா, அல்லது உலகத்தில் விட புருஷர்கள் பரஸ்திரீகளிடம் சொல்லும் முகஸ்துதியா? முகஸ்துதி அல்ல, இல்லை, சத்தியமாக என் மனதில் இருப்பதையே சொன்னேன். அப்படியானால் என்னை பூரணமாக நம்புவீர்களா? நம்பி எனக்காக ஒரு உதவி செய்வீர்களா? என்னால் முடிகிற காரியம் எதுவாயிருந்தாலும் அதை செய்ய சித்தமாயிருக்கிறேன். எனக்காக தாங்கள் காஞ்சிக்கு போக வேண்டும். காசிக்கு போகச் சொன்னாலும் போகிறேன். அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. காஞ்சியில் உள்ள இளவரசர் ஆதித்த கரிகாலருக்கு ஒரு நிருபம் கொடுப்பேன். அதை அவரிடம் சேர்ப்பிக்க வேண்டும். சேர்ப்பித்துவிட்டு அவரை தங்கள் கடம்பூர் அரண்மனைக்கு விருந்தாளியாக அழைக்க வேண்டும். தேவி, இது என்ன வார்த்தை சொல்லுகிறீர்கள்? தங்கள் கணவரும் என் தந்தையும் மற்றும் பல சோழ நாட்டு பிரமுகர்களும் ராஜ்யத்தை பற்றி செய்து வரும் ஏற்பாடு தங்களுக்கு தெரியாதா? நன்றாய் தெரியும். அதைவிட இன்னும் சில செய்திகளும் தெரியும். ஐயா, தங்கள் குடும்பமும் என் குடும்பமும் மற்றும் பல பெரிய குடும்பங்களும் பெரும் அபாயத்தின் வாசலில் நின்று வருகின்றன. அதற்கு காரணம் யார் தெரியுமா? சொல்லுங்கள் தேவி. இன்று மத்தியானம் இங்கு விருந்தாளியாக வந்திருந்தாளே, அந்த பாதகிதான். ஐயோ, இளைய பிராட்டியையா சொல்லுகிறீர்கள்? அந்த நாகப்பாம்பைத்தான் சொல்லுகிறேன். பாம்பின் கால் பாம்பறியும். குந்தவையின் சூழ்ச்சி இந்த நந்தினிக்குத்தான் தெரியும். உம்முடைய சிநேகிதன் வந்தியத்தேவனை அவள் இலங்கைக்கு அனுப்பியிருக்கிறாள். எதற்காகத் தெரியுமா? மூலிகை கொண்டு வருவதற்கு என்பது பெரும் பொய். சுந்தர சோழர் பிழைக்க வேண்டுமே என்று அவள் தவித்துக் கொண்டிருக்கவில்லை. அவருக்கு பிறகு மதுராந்தகரும் பட்டத்துக்கு வரக்கூடாது, ஆதித்த கரிகாலரும் பட்டத்துக்கு வரக்கூடாது. அவளுடைய அருமைத் தம்பி அருள்மொழிவர்மன் வரவேண்டும் என்பது அவள் எண்ணம். அருள்மொழிவர்மன் பட்டத்துக்கு வந்தால் இவள் இஷ்டம் போல் ஆட்டி வைக்கலாம். அப்புறம் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி குந்தவை தேவிதான். சக்கரவர்த்தி யார் தெரியுமா? உங்கள் சிநேகிதன் வந்தியத்தேவன். ஆஹா, அப்படியா?
இதை எப்படியாவது தடுத்தே தீர வேண்டும். என் தந்தையிடமும் பழுவேட்டரையர்களிடம் உடனே சொல்ல வேண்டும். அவர்களிடம் சொல்லி பயனில்லை. அவர்கள் நம்ப மாட்டார்கள். குந்தவையின் தந்திரத்தை மாற்றுத் தந்திரத்தால் வெல்ல வேண்டும். நீர் உதவி செய்தால் வெல்லலாம். கட்டளையிடுங்கள் தேவி. இதோ இந்த ஓலையை சர்வ ஜாக்கிரதையாக கொண்டு போய் காஞ்சியில் ஆதித்த கரிகாலரிடம் கொடுக்க வேண்டும். கொடுப்பீர்களா என்று சொல்லிக்கொண்டே ஓலைச் சுருளையும் அதை போட வேண்டிய குடலையும் நீட்டினாள். மோகவெறியில் மூழ்கிப் போயிருந்த கந்தமாறன் ஓலைச் சுருளையும் குடலையும் வாங்கிக் கொள்வதற்கு பதிலாக நந்தினியின் கரத்தை பிடித்து கொண்டு, தங்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்வேன் என்று உளறினான். அந்தச் சமயம் சடசடவென்று ஒரு சத்தம் கேட்டது. பழுவேட்டரையர் அரண்மனையிலிருந்து லதா மண்டபத்துக்கு வரும் பாதையில் விரைந்து வந்து கொண்டிருந்தார். திடீரென்று எதிர்பாராமல் வந்தவரைக் கண்டு தாதிப்பெண் திடுக்கிட்டு விலகி நின்றாள். அங்கே மண்டபத்தின் விட்டத்திலிருந்து தொங்கி ஆடிய ஒரு முக்கோணத்தில் ஒரு பெரிய கிளி ஒன்று சங்கிலியால் பிணைத்து வைக்கப்பட்டிருந்தது. வந்த வேகத்தில் பழுவேட்டரையர் தம்மையறியாமல் அந்த கிளியை கையினால் பற்றினார். அவருடைய மனத்திலிருந்த வேகம் அவருடைய கையின் வழியாக பாய்ந்தது. கிளியின் சிறகுகள் சடசடவென்று அடித்து கொண்டன. பழுவேட்டரையரின் கொடூரமான பிடியை தாங்க முடியாமல் கிளி கிரீச்சிட்டது. கிளி கிரீச்சிட்ட சப்தமும் தாதிப்பெண் பயத்துடன் கூவிய சத்தமும் கலந்து வந்து நந்தினியையும் கந்தன்மாறனையும் திடுக்கிடச் செய்தன. கந்தன்மாறன் திரும்பி பார்த்து பழுவேட்டரையர் வருகிறார் என்று அறிந்ததும் கதிகலங்கிப் போனான். சற்று முன்னால் அவன் பழுவேட்டரையரை எனக்கும் பிடிக்கவில்லை என்று சொன்னது அவர் காதில் விழுந்திருக்குமோ என்ற எண்ணம் உதயமாயிற்று. அதைவிட பீதிகரமான எண்ணம், நந்தினியையும் தன்னையும் பற்றி அவர் ஏதேனும் தவறாக எண்ணிக்கொள்வாரோ என்ற நினைவு அவனுக்கு திகிலை உண்டாக்கிற்று. கிழப்பருவத்தில் கல்யாணம் செய்து கொண்டவர்களின் போக்கே ஒரு தனிவிதமாக இருக்குமல்லவா? ஆகையினாலேயே அவர் அவ்வளவு கோபமாக வந்து கொண்டிருக்க வேண்டும். வந்து என்ன செய்யப் போகிறாரோ தெரியவில்லை. எதற்கும் சித்தமாக இருக்க வேண்டியதுதான். இவ்வளவு ஒரு நொடி பொழுதில் கந்தன்மாறன் மனதில் அலையெறிந்த சிந்தனைகள். ஆனால் அவனுக்கு அன்று ஒரு பெரிய அதிசயத்தைக் காணும் வாய்ப்பு கிடைத்தது. அவன் நினைத்ததற்கெல்லாம் மாறாக அந்த அதிசயம் நடந்தது. பழுவேட்டரையர் அருகில் நெருங்கியதும் நந்தினி முகமலர்ந்து அவரை தன் கரிய விழிகளால் பார்த்து, நாதா, எங்கே தாங்கள் திரும்பி வருவதற்கு அதிக நாள் ஆகிவிடுமோ என்று பார்த்தேன். நல்ல வேளையாக வந்து விட்டீர்கள் என்றாள். அவளுடைய முகத்தை பார்த்து அந்த குரலையும் கேட்டதும் பழுவேட்டரையரின் கோபாவேசமெல்லாம் பறந்து விட்டது. அனலில் இட்ட மெழுகைப் போல உருகிப் போனார். அசட்டுச் சிரிப்பு ஒன்று சிரித்து, ஆமாம், போன காரியம் முடிந்து விட்டது, திரும்பி விட்டேன் என்றார். பிறகு கந்தன்மாறனை பார்த்து, எந்த பிள்ளை இங்கே என்ன செய்கிறான்? ஏதாவது காதற் கவிதை புனைந்து கொண்டு வந்து கொடுத்தாலோ என்று கேட்டுவிட்டு தம்முடைய பரிகாசத்தை குறித்து தாமே சிரித்தார். கந்தன்மாறனுடைய முகம் சிவந்தது. ஆனால் நந்தினி பழுவேட்டரையரை விட அதிகமாகச் சிரித்துவிட்டு, இவருக்கு காதலும் தெரியாது, கவிதையும் தெரியாது, சண்டை போட்டு காயமடையத்தானே தெரியும். நல்ல வேளையாக காயமாறிவிட்டது, ஊருக்கு போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் என்றாள். இந்த காலத்து பிள்ளைகளின் வீரத்தைத்தான் என்னவென்று சொல்லுவது? 24 யுத்தகளங்களில் நான் 64 காயங்கள் அடைந்தவன். ஆனால் ஒரு தடவையாவது படுக்கையில் படுத்ததில்லை. இவனுக்கு காயம் குணமாக ஒரு பட்சத்துக்கு மேலாகியிருக்கிறது. ஆனால் என் காயங்கள் எல்லாம் மார்பிலும் தோளிலும் தலையிலும் முகத்திலும் ஏற்பட்டவை. இந்த பிள்ளை முதுகிலே காயம்பட்டவன் அல்லவா, அதனால் இவ்வளவு நாள் ஆகிவிட்டது. நியாயம்தான் என்று கூறி பரிகாசச் சிரிப்பு சிரித்தார். கந்தன்மாறன் கொதித்தெழுந்து, ஐயா, தாங்களின் தந்தையின் ஸ்தானத்தில் உள்ளவர், அதனால் தங்களுடைய பரிகாசத்தை பொறுத்தேன் என்றான். இல்லாவிட்டால் என்ன செய்திருப்பாயடா என்று பழுவேட்டரையர் கேட்டு தம் உரையிலிருந்த கத்தியில் கை வைத்தார். நந்தினி இந்த சமயத்தில் குறுக்கிட்டாள். நாதா, இவருக்கு முதுகில் மட்டும் காயமில்லை, நெஞ்சிலும் காயம்பட்டிருக்கிறது என்பது தங்களுக்கு தெரிந்ததுதானே. இவர் தம்முடைய சிநேகிதன் என்று நினைத்து கொண்டிருந்தவன் இந்த மாதிரி முதுகில் குத்தி போட்டுவிட்டு போய்விட்டான் என்ற எண்ணம் இவர் நெஞ்சில் பெரிய புண்ணை உண்டாக்கியிருக்கிறது. முதுகில் காயம் ஆறியும் நெஞ்சில் புண் ஆறவில்லை. அந்த புண்ணில் கோல் இடுவது போல் நாம் பேசக்கூடாது தானே. அன்றிரவு
இவர் காயம்பட்ட அன்றிரவு என்ன நடந்தது என்று தங்களுக்கு தெரியாதா என்ன என்று சொல்லிக்கொண்டே நந்தினி பழுவேட்டரையரை பார்த்த பார்வையில் மறைபொருள் ஏதோ இருந்திருக்க வேண்டும். பழுவேட்டரையரின் முகத்தோற்றம் உடனே மாறிவிட்டது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். ஒருத்தரை தன் வசப்படுத்தணும்னா நந்தினி செய்கிற மாயா ஜாலங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அவருடைய பலகீனம் என்ன, அதை தனக்கு சாதகமாக எப்படி திருப்பலாம், தன் மேலே எந்த சந்தேகமும் ஏற்படாதபடி எப்படியெல்லாம் குழப்பலாம், இப்படி பல ஆயுதங்கள். கந்தமாறனை பொறுத்தவரை கத்திக்குத்து காயம் சீக்கிரத்திலேயே ஆறிடலாம், வந்தியத்தேவனையும் மன்னிச்சிடலாம். அந்த சம்பவம் பல பிரச்சனைகளை எழுப்ப வாய்ப்பு இருக்குது. இதை இன்னும் ஊதி பெருசாக்கி மறுட்டரா நந்தினி. விசாரணைன்னு வந்தா என்னென்ன செய்யலாம்னு ஆலோசனை வேற கொடுக்கறா. நடந்தது எல்லாம் வரிசைப்படுத்தி பார்த்தா விசாரணைக்கு வாய்ப்பே இல்லை. முதல் கேள்வி, சுரங்க வழியில நீ வர காரணம் என்ன? பதில் சொன்னா 2 பழுவேட்டரையர்களும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியிருக்கும். அடுத்த கேள்வி, குத்தினவன் வந்தியத்தேவன்னா அவன் எப்படி உள்ள வந்தான்? இருள் மாளிகை நந்தினியின் லதா மண்டபத்தை அடுத்து இருக்குது. அதனால இந்த கேள்வி எழுந்தா பழுவூர் இளையராணிக்கு தலைவலி. பனை இலைச்சினை பொறித்த மோதிரம் பத்தின விசாரணை நந்தினியையும் வந்தியத்தேவனையும் சிக்க வச்சிரும். பின்னால இருந்தபடி கந்தமாறன் முதுகுல குத்தி காயப்படுத்தின அந்த சுரங்க காவலனை மிரட்டி விசாரிச்சா தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரே தண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்க அவர் நிச்சயமா ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பார் இல்லையா? இப்படி ஒரு பெரிய குத்துக்கல்லா நிக்குது கத்தி குத்து விஷயம். தான் எழுதின நிருபத்தை ஆதித்த கரிகாலனிடம் கொடுத்துட்டு கடம்பூர் அரண்மனைக்கு விருந்தாடியாக அழைக்க ஏற்பாடு செய்ய சொல்றார். அடுத்த பிரச்சனை தொடங்குதுன்னு கவலைப்படுறான் கந்தமாறன். இத்தனை குழப்பங்களுக்கு இடையில மோக வெறி நிதானத்தை இழக்க பண்ணிடுது. சோழ பேரரசின் அடுத்த சக்கரவர்த்தியா வந்தியத்தேவன் வராம தடுக்கிறத விட இப்போ கோபாவேசத்தோட வந்துட்ட பழுவேட்டரையர் என்ன செய்ய போறாரோ? இக்கட்டான இந்த நிலையை சமாளிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா இது என்ன அதிசயம்? கொடூரமான பிடியால அந்த கிளிய கிரீச்சிட பண்ணின மனிதர் இந்த பைங்கிளியின் குரலை கேட்டு அடங்கி போய் அசட்டு சிரிப்பு சிரிக்கிறார். குந்தவை தன் அரண்மனைக்கு வர சமயத்துல தாம் அங்கு இருக்க விரும்பாத பழுவேட்டரையர் பக்கத்துல உள்ள மழபாடிக்கு போய்விட்டு வருதா சொன்னார் இல்லையா? இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துடுவார்னு எதிர்பாராததால் நந்தினியே திடுக்கிட்டு போயிட்டா. ஆனா பேச்சுல அந்த குழைவை பாருங்க. நாதா, எங்க நீங்க திரும்பி வர ரொம்ப நாள் ஆயிடுமோன்னு பார்த்தேன். நல்ல வேளையா வந்துட்டீங்க. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.